கேரளாவோட முன்னாள் முதலமைச்சராகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டோட மூத்த தலைவராகவும் இருந்த வி.எஸ். அச்சுதானந்தன் அவர்கள் இன்றைய தினம் காலமாகி இருக்காரு. அவருடைய உடல் மக்களோட பார்வைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடிட்டாங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாம மக்களுக்கு பிடித்த இவ்வளவு மக்களை சம்பாரிச்சு வச்சிருக்கக்கூடிய மக்கள் நாயகனா வி.எஸ். அச்சுதானந்தன் திகழ்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பசிக்கும் வறுமைக்கும் நடுவுல பிறந்து வளர்ந்தவர் தான் அச்சுதானந்தன். இவருடைய அம்மாவும் அப்பாவும் இவருடைய சிறு வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. 11 வயதுல இருந்து உழைக்க ஆரம்பிச்சவரு அச்சுதானந்தன். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி வசதிகளோ ஆதரவுகளோ இது எதுவுமே இல்லாம மக்களோட நெருக்கமான உறவுகளாலும் தான் முதல்வர் அப்படின்ற பதவிக்கு அச்சுதானந்தன் அவர்கள் வந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மலமுல்லா தொகுதியில எத்தனை முறை போட்டியிட்டாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நபரா வி.எஸ். அச்சுதானந்தன் அவர்கள் இருந்திருக்கிறாரு. அந்த தொகுதி மக்கள் எப்போதுமே அச்சுதானந்தனை கொண்டாடக்கூடிய ஒரு மக்களாவே இருந்திருக்கிறாங்க. அதே போல 1939 ஒரு கயிறு தொழிற்சாலையில இவர் பணிபுரியும் போதுதான் பி. கிருஷ்ணபிள்ளை அவர்கள் வி.எஸ். அச்சுதானந்தன் அவர்களை சந்திச்சிருக்காரு. இதுதான் கம்யூனிச வரலாற்றுல வி.எஸ். அச்சுதானந்தனுக்கான தொடக்கமா இருந்திருக்கு. அதன் பின்பு தொழிற்சாலையில இருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஒன்று திரட்டி பல போராட்டங்களை நடத்துறதா இருக்கட்டும், சுதந்திர இந்தியாவில விடுதலையின்றி சிறைக்கு சென்ற சில முக்கியமான தலைவர்கள்ல வி.எஸ். அச்சுதானந்தன் அவர்களும் ஒருவரா திகழ்றாரு. 1954 மாவட்ட செயலாளர், 1957 மாநில செயற்குழு உறுப்பினர், 1980 மாநில செயலாளர். கட்சி பிளவுகள், ஆட்சி மாற்றங்கள், மக்கள் போராட்டங்கள் அப்படின்னு எல்லாவற்றிலையுமே முன்னணியில நின்னவர் வி.எஸ். அச்சுதானந்தன். கருணாகரன் அரசை வீழ்த்தியதிலிருந்து அதிரப்பள்ளி திட்ட எதிர்ப்பு வரை பல நிகழ்வுகள்ல மையமா திகழ்ந்தவர். அதாவது 1940 அவருடைய 17வது வயசுல அவர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய உறுப்பினர் ஆகிறாரு. குட்டநாட்டுக்கு சென்ற வி.எஸ். அவர்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய கூலி அடிமைத்தனமா இருக்கட்டும், சாதி அடிமைத்தனமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரதுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தாரு. அங்க இருக்கக்கூடிய உரிமையாளர்களையும் காவல்துறையினரையும் எதிர்த்து பல சவால்களை விட்டவர் தான் வி.எஸ். அச்சுதானந்தன். இதன் அடிப்படையில தான் திருவிதாங்கூர் விவசாய சங்கமா இருக்கட்டும், அதே மாதிரி கேரள மாநிலத்துடைய விவசாய சங்கம் உருவாகிறதுக்கு இது ஒரு அடிப்படை விஷயமா அமைஞ்சது. 1964 முதல் சிபிஎம் உடைய மத்திய குழு உறுப்பினரா இருந்தாரு. 1985 பொலிட் பியூரோ உறுப்பினரானாரு. 1980 இருந்து 92 வரைக்கும் சிபிஐஎம் ஓட மாநில செயலாளராகவும், 1996 இருந்து 2000 வரைக்கும் எல்டிஎஃப் ஓட ஒருங்கிணைப்பாளராகவும், கொல்கத்தாவில் நடைபெற்ற 21வது கட்சி மாநாட்டில் வயது முதிர்வு காரணமா மத்திய குழுவில இருந்து விலகினாரு. 2001 இருந்து 2006 வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராகவும், 2006 இருந்து 2011 வரைக்கும் முதலமைச்சராகவும், 2011 இருந்து 2016 வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராகவும் தொடர்ந்தாரு. எல்லா பதவிகளையும் தனக்கென ஒரு முத்திரையை பதிச்சவர் வி.எஸ். அவர்கள். 1964 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாற்ற உருவாக்கின 32 பேர்ல வி.எஸ். அச்சுதானந்தன் அவர்களும் தமிழ்நாடை சேர்ந்த சங்கரையா அவர்களும் 100 வயதை கடந்திருந்தாங்க. சங்கரையா அவர்கள் இறந்து ஓராண்டு முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வி.எஸ். அச்சுதானந்தன் அவர்கள் இன்றைய தினம் காலமாகி இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுக்கு மட்டுமில்ல மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பாவே இருக்கு.